Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கி பாப்பாக்கு மொட்டை அடிக்கிறோம். திருப்பதியில் மொட்டை அடிக்க போகிறோம். ஸோ மார்னிங் கரெக்டாக ஒரு 6 o'clock கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆகுது கரெக்டாக. ஸோ நான் குளிச்சுட்டு கிளம்பணும். அப்புறம் கீர்த்தி அங்கி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அங்கிதா எப்படி மொட்டை கோஆப்ரேட் பண்ண போகிறான்னு நினைக்கிறப்போ எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி ரொம்ப அவுட் சைடர்ஸ் கிட்ட போக மாட்டா, மோஸ்ட்டாகவே அழுவா. ஸோ அவங்க மொட்டை அடிக்கிறவங்க கிட்ட எப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரியல நினைக்கிறப்பவே கொஞ்சம் எனக்கு டென்ஷனாக இருக்குது. குட்டி மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு இதே டைம் மொட்டை குட்டி ஆயிருப்பா. ஏன்னா நல்லா அப்பிட்டு இருக்க உட்காந்து. அப்படியா? அதுக்குன்னு இவ்வளோ அப்புவியா? போட்டாலே கொஞ்சம் நேரத்தில் போயிடும்டா. அப்படியும் சூப்பர் சூப்பர். அப்போ கையிலே வச்சு சுத்துவியே? அதான் அப்போ கையில வச்சு சுத்துவியே? கையில் ஏன்னா பூ முடி கொடுக்க போறல. சூப்பர் ரீ. சரியான பசி. ஸோ குவிக்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ எல்லாம் கிளம்பி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கிதாவை கார் கூட்டிகிட்டு போகணும். காரில் வச்சோன்னே எழுந்துட்டாவ. அங்கு மினி தூக்கம் போட்டா. மினி தூக்கம் மையம் வச்சாச்சு. ஒழுங்காவே அவ்வளவுதான் வைக்க முடியுது. அவ்வளவுதான் வைக்க முடிஞ்சிச்சுல. ஷாப்பிங் டைம். பூ கொய்யாக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அங்கு இங்க பாருடி. போகிற வழியில் திருவள்ளூர் PS4 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு நிறுத்திருக்கோம். ஏர்லியாக இருந்துச்சனால நல்லாவே பசி. மெயின் கேரக்டராக தான் அண்டர்லைன் பண்ணுங்க. என்னதான் டிஃபன் சாப்பிட போறோம். பொங்கல் வந்துருச்சு. அது என்ன கரெக்டா என்ட்ரன்ஸ்க்கு வந்தோன்னா அங்கிதா மேடம் முழிச்சிட்டா. தூங்கி முழிச்சிட்டா. யாருக்கு மொட்டை அடிக்க போறோம் அங்கிதா? அங்கிதாக்கு மொட்டை அடிக்க போறோமா? அம்மா பேசுற மாதிரி நீயும் பேசுறியா? ஹலோ சொல்லு. ஹலோ ஹாய் சொல்லு. சொல்லு 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 சொல்லு. சின்ன குட்டி 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 குட்டி. திருப்பதிக்கு ரீச் ஆயிட்டோம். சாப்பிட போறா. இட்லி ரெடி ஆயிடுச்சு அங்குக்கு. அங்கி பாப்பாக்கு இட்லி. ஓய் ஓய் ஓய். அந்த அம்மாக்கு இட்லி பிடிக்காது. தோசை ஓகே கொஞ்சம். அல்ல அங்கி பாரு. மூஞ்ச பாரு. உங்க அப்பாக்கு இட்லி தாண்டி பிடிக்கும்னா? அங்கு உங்க அப்பா இட்லி ஆல்ரெடி இட்லி பையன்டி. அங்கு போடுற இடத்துக்கு வந்தோடனே தூங்குறான் பாரு. ஆமா தூங்கிட்டு இருக்கா. தூங்கட்டும். தூங்கி எழுந்தாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பா. அப்பதான் அழ மாட்டா. ஆமா வந்தாச்சு. மாதவா நிலையம் கிட்ட இருக்கோம். இங்கதான் மொட்டை போடுவாங்க. இன்ஸ்டாலாம் பாரு. இல்ல இல்ல சிரிச்சிட்டு இருக்காடி. அப்படியா? சும்மா சிரிக்கிறா. அங்கிக்கு மொட்டை போடலாம் வாங்க. போலாம் போலாம். புடினா பாத்தியா? அழகா இருக்கே.
அம்மாவுக்கு நல்லா இருக்கா அம்மாக்கு குடுங்க கூடாது அங்கிட்ட நைஸா வேலையை பார்க்கறா பாரு நைஸா வேலையை பார்க்கறல நீ இந்த அம்மா உனக்கு ஒரு பூ எடுத்து தரேன் இந்த சூப்பர் ஐ லவ் யூ அங்கி ஸ்வேதா இங்க வரு ரொம்ப பதட்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ அப்படியே போறியே பண்ணிடுங்க கோவிந்தா அங்கிதா ஒண்ணுமே இல்ல அங்கிதா தாத்தா பாரு சுக்கு 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 இங்க பாரு தாத்தா இங்க அங்கி பாப்பா ரொம்ப அழுதா ரொம்ப அசைக்கவும் ஆரம்பிச்சிட்டா அதனால ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நாங்கள் எந்திச்சு போய் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அவள் கொஞ்சம் காம் பண்ணி அப்படி தான் வந்து மொட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடித்தோம் ஏன்னா வந்து ரொம்ப தெவங்க ஆரம்பிச்சிட்டா பயமாயிடுச்சு அதனால தான் ஸோ நல்ல கொஞ்சம் தூக்கிட்டு போய் காம் பண்ணி அப்படியே கொஞ்சம் சமாளிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக குளிக்க வச்சுட்டு அப்புறமா வெளியில் வந்து ஒரு 1 hour ஆச்சு அவள் வந்து நார்மல் ஆகிறதுக்கு எல்லா ஃபேமிலி கூட எல்லாரும் கூட விளையாட ஆரம்பிச்சப்பறம் தான் கொஞ்சம் நார்மலானா அங்கி மொட்டை குட்டி எங்க அங்கிதா மொட்டை எங்க அங்கிதா மொட்டை குட்டி எங்க சூப்பரா இருக்கு மொட்டை எங்க மொட்டை எங்க மொட்டை எங்க அங்கியோட மொட்டை எங்க காட்டு 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 அச்சோ இன்னும் தேவங்குறாடா அம்மா குட்டி சூப்பரா இருக்கே குட் கேர்ளா இருந்த நீ குட் கேர்ள் அழகா இருக்குல்ல தண்ணியும் குடிக்கிறா பாரு குட் கேர்ள் அம்மு குட்டி யார் இது அங்கிட்டோட முடியுங்க முடியுங்க எங்க போச்சு முடி குடுமி குடுமி பூ எங்க வைப்ப தலையில முடி எங்க பூ எங்க அச்சோ காணுமா ஆச்சி மொட்டை எங்க அங்கிட்ட ஆச்சி மொட்டை எங்க ஆச்சி மொட்டை எங்க ஆச்சி மொட்டை எங்க ஆச்சி மொட்டை எங்க காணும் இங்க பாரு அங்கிட்ட என்ன வாங்கிருக்கா இங்கிட்ட அம்மாக்கிட்ட அங்கிட்டோட ஹெட் எங்க தலை எங்க பபிள்ஸ் விடலாம் அப்பா வந்துட்டான் பாரு அப்பா எங்க சரி இந்தா ஓ அது பத்தியா நம்ம அது வாங்குவோமா 80 rupees புடி Kita kanu, Ankita kanu, Ankita pudi, Ankita kanu pudi, Ankita kanu pudi, pudi. Pe nama inga porom. Darisanam paaka porome, ullai, Sami koil kulu porome. Oi, எத்தனை வாட்டி சாமி பார்த்துட்டு வெளில வரதுக்கு ஒரு 5 hours ஆயிடுச்சு. வந்தப்புறம் உடனே கிளம்பிட்டோம். கீழ் திருப்பதியில் இருக்கிற A2Bயில் டின்னர் சாப்பிட்டோம். அங்கிதாக்கு வீட்டில் இருந்தே ரசம் சாதம் பருப்பு சாதம் அப்புறம் பனானா எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அவளுக்கு நைட் டின்னர் வந்து ரச சாதம் கொடுத்தோம். குட்டி மொட்டைங்க குட்டி மொட்டை குட்டி மொட்டை குட்டி மொட்டை குட்டி மொட்டை பெரிய மொட்டைங்க பெரிய மொட்டை பெரிய மொட்டையை காட்டு.
ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். மெயினாக இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது திருப்பதி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தது அதெல்லாம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் தான். லைக் ஆல்மோஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு 5 hours ஆச்சு க்யூவில் நின்றுட்டு. ஆனால் சாமி பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி 5 seconds கூட பார்க்க விடல. போங்க போங்க, யூஸ்வலாக தெரியும் திருப்பதி போனாலே இப்படின்றதுக்குள்ள அந்த டைம் தான் பார்க்க முடியும். அது தெரிஞ்சுதான் போகணும். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னைக்கு லாங்காக இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் அங்கி பாப்பா வச்சுட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ தனியாக வந்துட்டு ஒரு க்யூ வைக்கல அவங்க, லைக் பேபிஸ்க்குன்ட்டு பேபிஸ் வச்சுருக்கவங்கலாம் இந்த க்யூவில் போகலாம். அட்லீஸ்ட் ஒருத்தவங்கள லைக் மாம் இல்லைனா டேடி யாருன்னா ஒருத்தவங்க பாப்பாவை தூக்கிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு தனி க்யூ வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ பேர் குழந்தையோட வராங்க, அவ்வளோ பேர் மொட்டை போட்டு குழந்தையோட வரப்போ வந்துட்டு அவங்களுக்கு அந்த 5 hours வந்துட்டு அந்த லைனில் நிற்கிறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். தூக்கியே வச்சுக்கிட்டு அவங்களுமே குழந்தையுமே அப்படி கிட்ட வந்து இடிக்கிறப்போ எவ்வளோ பேர் வந்து அழாமல் இருப்பாங்க. ஸோ அங்கேயுமே வந்துட்டு அழுதா, பட் ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டா. 2-3 times அழுதா. அந்த லைனில் வச்சுட்டே தான் நான் ஃபீட் பண்ணிட்டும் இருந்தேன் அவளுக்கு. ஸோ லைன்லேயே இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு ஃபீட் பண்ணிட்டு, நான் மட்டும் இல்லை அங்கே வந்திருந்த நிறைய பேர் நான் பார்த்தேன். எல்லாருமே வந்துட்டு அப்படியே தான் அப்படி நடந்துகிட்டே தான் ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதை வந்துட்டு அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு தனி லைன் வைக்கலாம் அந்த மாதிரிலாம். நான் போய் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 year கீழே வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டோட வந்தீங்க அப்படின்னா ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்துட்டு எனக்கு முன்னாடி நிறைய பேர் 7 months பேபி வச்சுட்டு 8 months பேபி வச்சுட்டுலாம் போயிட்டு இருந்தவன். நான் கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு தனி க்யூ இருக்காமே, நீங்கள் அதில் போக வேண்டியதானு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அப்படி எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கேட்டப்போ இல்லைன்ட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ தெரியல அது எந்த அளவுக்கு வந்துட்டு அது அக்சசிபிளாக இருக்குது அப்படின்றது. பட் இருந்தாலும் 1 year கீழன்றது வந்துட்டு ரொம்ப கம்மி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 years 4 years வரைக்குமே குழந்தைங்க வந்து நம்மளை தூக்க தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப க்ரௌடடான பிளேஸில் கண்டிப்பாக கீழே நிற்க மாட்டாங்க. ஸோ அவங்க அதை கன்சிடர் பண்ணி ஒரு 4-5 years வரைக்குமே தாராளமாக ஒரு தனி க்யூ வைக்கலாம், ஒரு தப்புமே ஆகாது அதில். ஆனால் அது பண்ணல. ஸோ அது ரொம்பவே எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா இத்தனை நாள் எனக்கு தெரியல, நம்ம மட்டும் போனோம் அந்த கூட்டத்தில், ஓகே சாமி பார்த்துட்டு வந்துடலான்ற ஒரு இதில் போயிட்டு வந்துட்டோம். குழந்தை வச்சிருக்கவங்களோட கஷ்டம் வந்து தெரியல. ஆனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கியோட போனப்போ தான் அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது. இன்னும் வந்துட்டு நார்மலான டேயில் போயிருந்தேன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க் காட் அங்கி வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தூங்கி சமாளிச்சிட்டா. தூங்கி எழுந்திருப்பா, அப்புறமா வந்துட்டு ஃபீட் பண்ண கேட்பா, ஃபீட் பண்ணணுன்னு அப்படியே தூங்கிடுவா. அந்த மாதிரி கொஞ்சம் சமாளிச்சிட்டா. ஏன்னா அவளுக்கு ப்ராப்பராக எனக்கு ஸ்லீப் இல்லாதனால அந்த க்யூவில் இந்த டைம் வந்து பட் நிறைய குழந்தைங்க அழுதாங்க. ஸோ நீங்கள் அது பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கோங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பட் பேபி அப்படின்ற ஒரு சீட் இருக்கும் இல்லையா, பேபி கேரி பண்ணுறது, அது வாங்கிட்டு போயிருந்தேன். லைக் நான் அது யூஸ்வலாகவே யூஸ் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து எதர்ச்சியாக தான் நான் கீர்த்திக்கிட்ட சொன்னேன், கீர்த்தி இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம்டா, க்யூவில் நிற்கிறப்போ ஈஸியாக இருக்கும்ட்டு. அப்போ கீர்த்தி சொன்னால் இது விடுவாங்களான்னு தெரியல, நீ வச்சுட்டு வந்துடுறதுக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை பேக்ஸ்லாம் அலௌடு தான், ஃபோன்லாம் தான் அலௌடு இல்லை, ஸோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் எடுத்தேன். தேங்க் காட். கண்டிப்பாக அது எடுக்கலன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் எனக்கு. ரொம்ப 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 யூஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேரி பண்ணுறதுக்கு பட் பேபியோ இல்லை வேறு எந்த லைக் நீங்கள் யூஸ் பண்ணுற கேரியர் எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லணும்னா, மொட்டை அடிக்கிறதுக்கு போயிருந்தோம் இல்லையா, உள்ளே போனோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கனும் ஒரு பிளேடும் தராங்க, அவ்வளோதான், ஃப்ரீ. அங்கே போய் பே பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது எதுவுமே. மொட்டை அடிக்கிறது வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு டோக்கன் அண்ட் பிளேட் வாங்கிட்டோம். வாங்கிட்டு நம்ம உள்ளே போனால் நிறைய பேர் கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கிக்கு போகிறப்போ நான் வந்துட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, லைக் ஃப்ரீயாக இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட போயிட்டேன். அப்போ வந்துட்டு அங்கிட்ட வந்து மோஸ்ட்டாக மென் பார்த்தா அழுவா, விமென்னை விட கொஞ்சம் ஜென்ஸ் கிட்ட கொஞ்சம் அழுவா. அதனால என் ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லேடி கிட்ட போய் நின்றுட்டு, நீ இங்கே வா, அவள் வந்து இங்கே அழமாட்டா அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து இந்த சைட் போயிட்டேன். அவங்க போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்பவே 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 மணி மைண்டடா. அவள் அங்கே போனோடனே அந்த ஆம்பியன்ஸ்க்கு வந்துட்டு அங்கே அழ ஆரம்பிச்சிட்டா. அலறதுன்னு அப்படின்னா ரொம்ப கத்தி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா. அழுததில் வந்துட்டு அவள் வாமிட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டானா பார்த்துக்கோங்க. அப்படி அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த சவுண்டுக்கு அவளை பிடிச்சி உட்கார வச்சுன்னா பயந்துட்டா பயங்கரமாக. அந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்து நீங்கள் எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு காசு வைங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அப்போது வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் காசு வச்சோம், 500 வச்சோம். வச்சுட்டு அப்புறமா வந்துட்டு திரும்பி கேட்டே இருக்காங்க. அவள் தலையில் வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க.
ஆனா வந்து மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு எங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்களே தவிர அங்க ஒரு குழந்தை உட்காந்து அழுது அப்படின்றத கொஞ்சம் கூட கண்டுக்கல சுத்தமா. அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா யாரோ தானே குழந்தை அழுது, அவங்களுக்கு தேவை காசு தான்ற மாதிரி. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் அவங்க மூச்சுக்கு நேரவே சொல்லிட்டேன், நீங்க முதல்ல அடிச்சு முடிங்க, நாங்க லாஸ்ட்ல காசு இன்னும் கொஞ்சம் தரோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டேன். அப்பயுமே வந்துட்டு அவங்க மூஞ்ச வந்துட்டு ஒரு மாதிரி வச்சுக்கிட்டாங்க. லைக் ரொம்ப எப்படி சொல்றது, மூஞ்ச காட்டிட்டு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு. அண்ட் எப்படி சொல்ல, ரொம்பவே எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளோ அலறாங்க ஒரு பாப்பா. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு காசு லாஸ்ட்ல கூட நாங்களே ஆக்சுவலி காசு நிறைய தரலாம் தான் இருந்தோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் மொட்டை அப்படின்றதுனால. பட் அவங்க பண்ணதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ முடிச்சிட்ட அப்புறமா அவங்க திரும்பி கேட்டே இருந்தாங்க. நாங்கள் திரும்ப காசு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நான் கொடுக்கவே இல்லை. அவங்க லாஸ்ட் முடிச்சுட்டு கேட்டுட்டே இருந்தாங்க, நான் கொடுக்கல. இல்லை ஆக்சுவலி அவங்க வந்து ஃப்ரீ மொட்டை தான், கொடுக்கணுன்றது இல்லை. நிறைய பேருக்கு காசு இருக்காது, அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட காசு இல்லைன்னு அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க, இல்லைங்க எங்ககிட்ட இவ்வளோதாங்க இருக்குன்ட்டு. ஆனாலுமே வந்து காசு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ புரியுதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க இல்லையா. ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இன்னும் கொடுங்கன்னா எங்கே இருக்கு அவ்வளோதானே கொடுக்க முடியும். ஸோ அது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங்கே வந்துட்டு மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்றப்போ ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுங்க. அந்த மாதிரிலாம் காசு கேட்டாங்கன்னா முதல்ல முடிச்சிடுங்க, அப்புறம் தான் காசு தருவோன்ட்டு. ஏன்னா நான் வந்து இதை அனுபவிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு டென்ஷனான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் திருப்பதியில் ஃபேஸ் பண்ணேன். மொட்டை அடிக்கிறதுக்குமே சரி, அண்ட் ஆல்சோ அந்த க்யூவில் இருக்கிறப்போமே ரொம்ப வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. க்யூவில் நிற்கிறப்போலாம் வந்துட்டு ரூம்லலாம் போட்டு அடிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு வெளியில் இதுக்கும் 300 rupees டிக்கெட் தான். 300 rupees டிக்கெட் நாங்கள் வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் புக் பண்ண ட்ரை பண்ணி வித்தின் ½ hour எல்லாமே காலி ஆயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு ஏஜென்ட் மூலியமா 300 rupees டிக்கெட்டை 2000க்கு ஒரு டிக்கெட் வாங்கி அப்படி தான் போயிருந்தோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். நான் வந்துட்டு பாதியிலே வெளில எக்ஸிட் ஆகிடலாம், அப்புறமா இன்னொரு நாள் கூட வந்து பார்த்துக்கலான்ற அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ மொட்டை அடிக்கிறப்பவுமே அவள் ஃபுல்லாக வாமிட் பண்ணி அவ்வளோ அழுது என் மேலே எல்லா இடமும் அவளால் சுத்தமாக முடியல. அந்த அளவுக்கு வந்து டென்ஷன் படுத்தி விட்டாங்க. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு டென்ஷனான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொட்டை அடிக்கிற விஷயத்தில். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமி தரிசனம் வந்து நல்லா கிடச்சிது. முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க, இந்த மாதிரி கூட்டம் இல்லாத டைம். அண்ட் மொட்டை அடிக்கிறதுக்குமே வந்துட்டு ப்ராப்பராக எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க மொட்டை அடிக்கிறதுல. சில பேர் தான் அப்படி இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாது இல்லையா, நம்ம போய் எங்கே நம்மளுக்குன்னு யார் அமைகிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதுதான் இதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். காது வந்துட்டு குத்தல் அவளுக்கு இன்னும். காது வந்துட்டு இங்கே எங்கள் குலதெய்வம் கோயிலில் தான் குத்தலான் இருப்போம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வேறு வீடியோவில் காட்டுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காலையில் சொல்லியிருப்பேன் என்னோட முடி பூமுடி கொடுக்குறேன் அப்படின்றது. ஸோ கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா முடி வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. திடீர்னு ரொம்ப குட்டியான மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, முடி தானே வளர்ந்துடும். கார் ஓட்டி 5 மணி நேரம் நின்று. ஆமா 2:30 போனோம்ல. ஆமா 2:30 போயிட்டு 3:30 4:30 5:30 6:30 7 o'clock ஆல்மோஸ்ட் 5 hours திருப்பி ரிட்டர்ன் கார் கிட்ட வரும்போது. இந்தம்மா தூங்குங்கம்மா, டைம் 12 மணி ஆச்சுமா. மொட்டை குட்டி மொட்டை அழகா இருக்கு அங்குக்கு. அங்கு பாய் சொல்லலாமா அங்கு? யா ஓகே, அவ்வளோதான். இன்னையோட டே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்குவும் தூங்க போகிறா, அங்கு இங்கே குடிச்சிட்டு இருக்கா. ஓகே, டேக் கேர், பாய் பாய். இங்கே பாரு, பாய் ஒன்று எங்கேயோ போக கிளம்பிட்டா.